வணக்கம் ஓவியா. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக அதன்படி பார்த்தால் சென்னை, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முன்னாள் மற்றும் தற்போதைய அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், மதுபான உற்பத்தி நிறுவனங்களுடன் தொடர்புடைய இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு முகவர்களில் இந்த சோதனையானது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக பல மணி நேரம் நீடித்த இந்த நடவடிக்கையின் போது முக்கிய ஆவணங்கள், கணினிகள், ஹார்ட் டெஸ்க், செல்போன் மற்றும் டிஜிட்டல் சேமிப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பலவற்றை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் மின்னணு தரவுகள் முழுமையாக ஆய்வு செய்வதற்காக அவை சைபர் கிரைம் நிபுணர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அளிக்கப்பட்ட தகவல்கள் மீட்டெடுப்பது, மின்னஞ்சல் பரிமாற்றங்கள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் டிஜிட்டல் தொடர்புடைய ஆய்வு செய்வது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு விரைவில் சம்மன் அனுப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சம்மன் அனுப்பப்பட்ட பிறகு அவரை நேரில் ஆஜராக வைத்து பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக டிஜிட்டல் ஆதாரங்களின் ஆய்வு அறிக்கை கிடைத்த பிறகு வழக்கின் விசாரணை மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும், அதே போல தேவையெனில் கூடுதல் நபர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.